Hi guys, welcome to NK classes. So it's auditing and we are going to see standards. Standard number is a 210. Okay, those who haven't subscribed our channel, kindly please subscribe. And for notes, I've given a link in the description box. You can get from there. Okay, right. Now we will start the lecture. This will be bilingual in Tamil and will be in English. Okay, mostly stories will be in Tamil, and other things, concept and everything will be studying in English. Okay, right. Let's start the class. Essay 210, agreeing the terms of audit engagement. Before getting into this concept, I'd like to tell a short story. Okay, let me tell this in Tamil. Okay, right. So guys, generally இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்றாங்க வச்சுக்கோங்க. say assume it is an arranged marriage. So கல்யாணம் பண்ணாலும் what do elders talk? say பையன் வீட்டு சைடுல இருந்து பேசுறாங்க எல்டர் பொண்ணு வீட்டு சைடுல. என்ன ஜென்ரலா பேசுவாங்க? பொண்ணு பார்த்துருக்காங்க, வா 2 பேருக்கு பிடிச்சிச்சு, பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிச்சு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிச்சு, வீட்லயும் ஓகே, ஆல் சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் திங், பொண்ணு வீட்டுல பையன் வீட்டு சைடை பார்த்து என்ன கேட்பாங்க? பையனுக்கு சொந்த வீடு இருக்கா? பையன் நல்ல பையனா? எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? பையன் கூட பிறந்தவங்க யார் யாரு? ஃபேமிலி எப்படி? எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா அப்படின்னு உடனே பையன் வீட்டுல என்ன கவுண்டர் ஆஃபர் வைப்பாங்க? பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போக கூடாது, அதுக்கப்புறம் எவ்வளவு சவரம் போடுவீங்க? 100 சவரமா, 1 கிலோவா? அதுக்கப்புறம் கட்டிலு சீரு எல்லாம் வச்சிருவீங்களா? அப்புறம் கல்யாண எக்ஸ்பென்ஸ் யார் பேர் பண்றா? எப்படி ஈக்குவலா இல்ல நீங்களே பாத்துக்கிறீங்களா? இது எல்லாமே பேசுவாங்க. இது எல்லாமே பேசிட்டு தான், என்னதான் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தாலும் இதெல்லாம் பேசிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. ஓகே, பத்திரிக்கை அடிக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணலாம், இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. கரெக்டா? அதே மாதிரிதான் இந்த ஸ்டாண்டர்ட். என்ன இது சொல்றான், அதுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்காதீங்க, இது வந்து சம்பந்தம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனி, ஒரு கிளைண்ட், ஒரு மேனேஜ்மெண்ட், ஓகே, அந்த ஆர்கனைசேஷன், அதை வந்து அவங்க வந்து கிளைண்டா பார்க்கும்போது உடனே ஆடிட் பண்ணிடணுமா? இப்போ நான் தான் ஆடிட்டர் வச்சுக்கோயேன், என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் தான் ஆடிட் பண்ண போறேன் அப்படின்னா நினைச்சேன் ஆஸ் அண்ட் தென் நான் போய் ஆடிட்லாம் பண்ணிட முடியாது. ஸோ முதல்ல வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நான் பண்ணணும். பிஃபோர் ஐ எம் டூயிங் ஆடிட், I will put some preconditions. Auditor வந்து சில preconditions போடுவாங்க. Auditor will put certain preconditions to management, அந்த ஆர்கனைசேஷனோட மேனேஜ்மெண்ட்டுக்கு சில preconditions-லாம் போடுவாங்க. அந்த preconditions எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒத்துக்குனா தானே பொண்ணையும் பையனும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ்க்குலாம் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டர் சொல்ற ப்ரீ கண்டிஷன்ஸ்க்குலாம் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிட்டாதான் என்ன பண்ணுவாங்க இவங்க? ஓகே ஃபைன், ஐ வில் டூ ஆடிட் அப்படின்ட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இப்போதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னன்னா, முதல்ல ஆடிட்டர் ஹேவ் டு டிட்டர்மைன் அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த கம்பெனிக்கு என்ன ஏஎஃப்ஆர்எஃப் ஃபாலோ பண்றோம். எங்கேயாச்சும் நான் ஏஎஃப்ஆர்எஃப் இந்த ஆடிட் வீடியோ கிளாஸஸ்ல நான் ஏஎஃப்ஆர்எஃப் சொன்னா அது ஒண்ணுமே இல்லை, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். பேங்கிங்க்கு பேங்கிங் ரெகுலேஷன் இருக்கு, இன்சூரன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் படி நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? அப்புறம் கம்பெனிஸ்க்கு நார்மல் ஸ்கெடியூல் 3 மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது எல்லாமே அவங்கவுங்க கவர்னிங் பாடி அவங்கவுங்களுக்கு ஏற்ற அப்ளிகபிள் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், ஒரு ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, அது படி தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து ஏஎஃப்ஆர்எஃப்னு சொல்றாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் வில் டிட்டர்மைன் வாட் இஸ் தி applicable financial reporting framework. I mean அந்த ஏஎஃப்ஆர்எஃப் அப்ளிகபிளா இல்லையா? ஆடிட்டர் வந்து இந்த கம்பெனிக்கு என்ன ஏஎஃப்ஆர்எஃப் ப்ரீ கண்டிஷன்ஸ் நம்ம பாக்குறோமா? ஓகேவா? ஸோ ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன சொல்லுவானா, இவனுக்கு வந்து என்ன ஏஎஃப்ஆர்எஃப் இருக்கு, ஏஎஃப்ஆர்எஃப் அக்செப்டபிளா நாட் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது, ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, the better management give me a promise or give me an acknowledgement that you will do the following things. These are the two preconditions. First one வந்து என்னது? AFRF acceptable.
and auditor will obtain acknowledgement from the management. அந்த acknowledgementல என்னென்ன இருக்கும்? Auditor will demand for, see, auditor is telling to the management, now auditor is telling to the management, auditor வந்து management சொல்றான், இந்த financial statement prepare பண்றதுலாம் என் வேலை கிடையாது, அதெல்லாம் நீ தான் ப்ரிப்பேர் பண்ணும். உனக்கு என்ன ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் இருக்கோ அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணும்? நீ தான் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ட்டு ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்றான். அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாமே நீ தான் மேனேஜ்மெண்ட் பண்ணி நெசசரி எந்தெந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் தேவையோ அந்த ஒர்க் நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட்ட சொல்றான். மேனேஜ்மெண்ட் எதுக்கும் சரி அப்படின்றான். மூணாவது ஆடிட்டர் என்ன சொல்றான், இங்க பாரு, நான் ஆடிட் பண்ணும்போது நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கிறேனோ அது எல்லாத்துக்குமே நீ எனக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், புரியுதா அப்படின்றான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் நீ எனக்கு ப்ரொவைட் பண்ணணும். எனக்கு எதுக்குமே நீ எனக்கு வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் வேணும். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்னா லிமிட்டட், அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் வேணும். இது எல்லாமே உன்னால கொடுக்க முடியுமா? நான் உனக்கு ஆடிட் பண்ணா இது எல்லாமே நீ எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்கிறா? ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட்ட கேட்கிறான். மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிறான். இதெல்லாம் நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே, நான் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்ட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்தோன்னே தான் இதெல்லாம் தான் ப்ரீ கண்டிஷன்ஸ். இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் முதல்ல சாட்டிஸ்ஃபைடா, இதெல்லாம் எதுவுமே பண்ணலாம் நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன், நான் பையனை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. So if this preconditions are there, satisfied, auditor first step in the preconditions na idu satisfied ah, okay, next patrika adiponla adukku vara next modalla இந்த preconditions நான் சொன்னதெல்லாம் இருக்கா பார்த்துறோம். So determine whether financial reporting framework is acceptable and obtain, acknowledge and understand the responsibility. Management should understand their responsibility. What are the responsibilities of management with pertains to audit? Management have to prepare financial statement with AFRF. Okay. Internal control should be managed in the necessary scenarios. Management should provide auditor with access to all information, to records, documents, additional information to the request of management for the purpose of audit, unrestricted access to the auditor to obtain audit evidence. Clear? அதுக்கு தான் நான் வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கேன். இப்போ அவன் வந்து வாட் ஆர் த ப்ரீ கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு SA 210 அப்படின்னு சொல்லுவான். கீழெல்லாம் நான் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கிறது, புக்குக்குள்ள இருக்கிறது, வாட் ஆர் த கொஸ்டின்ஸ், பாஸ்ட் அட்டம் கொஸ்டின், முதல்ல அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் கீழே அந்த பிடிஎஃப் கீழே லாஸ்ட் பேஜ்ல நான் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க அதை வந்து எல்லாம் மொத்தமா முடிச்சுட்டு நீங்க அதை பார்த்துக்கோ, ஓகேவா? இது படிச்சிட்டாலே புக்ல இருக்கிறது கவர் ஆயிடும் மோஸ்டா, புக் பேக் எல்லாமே. ஐ மீன் இந்த ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் புக் பேக் எல்லாம் கவர் ஆயிடும். ஸோ யூ ஆர் டன் வித் ப்ரீ கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீ கண்டிஷன்ஸ் ரெடி. ப்ரீ கண்டிஷன் வந்து ஆடிட்டர் வந்து கிளைண்ட் கிட்ட சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அதுக்கெல்லாம் ஒத்துக்கினா ஃபர்தராகவே மூவ் பண்றாங்க. வாட் ஆர் தோஸ் ப்ரீ கண்டிஷன்ஸ்? ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து அக்செப்டபிளா இல்லையா? அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஷுட், ஆடிட்டர் ஷுட் கெட் அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்? That management will prepare financial statement in accordance with AFRF. Internal control wherever necessary, it will be managed. Then the management have to provide auditor access to all information relating to records, documents, and additional information with respect to audit, and unrestricted access to the auditor to obtain audit evidence. These are the preconditions. Yes, auditor is telling, auditor is putting precondition. Management is accepting this. Yeah, I will do whatever you ask. This precondition I will give you. அப்படின்ட்டு யார் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறா? மேனேஜ்மெண்ட் இஸ் கிவிங் அண்ட் ப்ராமிஸ். ஸோ அதே மாதிரி லெட்ஸ் கோ பேக் டு அவர் எக்ஸாம்பிள். பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் ஒத்துக்குனாங்க. ஓகேப்பா, நீ என்ன சொல்றமே, நாங்கள் ஒரு 50,000 போடுறோம், எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, பொண்ணு நல்லா பார்த்துக்கிறோம், அது இது XYZ. ஓகே, இதெல்லாமே சும்மா ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன், ஓகேவா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, ரைட்? இது எல்லாமே ஃபைன், சூப்பர். ஓகே, அடுத்து என்ன? நிச்சயம் பண்ணுவோம், பத்திரிக்கை அடிப்போம், ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். என்னப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ கண்டிஷன்ஸ் ஓகே. உடனே என்ன பண்ணுவாங்க? ஆடிட்டர் ஓகே, தென் ஐ வில் ப்ரிப்பேர் தி, ஆடிட்டர் சொல்றான், ஐ வில் ப்ரிப்பேர் தி
audit engagement letter. I will prepare the audit engagement letter. Okay, and it will be sent to the client. So agreement on audit engagement terms. இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எதுல இருக்கும்னா இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட், ஸோ ஆடிட் என்கேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுல இருக்கும்? ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல இருக்கும். எதுல இருக்கும்? ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல இருக்கும். இந்த லெட்டர் who will prepare? Who prepares? Auditor prepares. Auditor prepares and sent to the management or the client. Okay va? Clear. அந்த terms and conditions என்ன இருக்கும்? அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்? அதுல வந்து objective and scope of audit. Okay, நம்ம ஆடிட்ல என்ன அப்ஜெக்டிவ், எதுக்காக இந்த ஆடிட், இந்த ஆடிட்டோட ஸ்கோப் என்ன, அதெல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லெட்டர்ல இருக்கும். அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர் இருக்கும். மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இந்த கம்பெனிக்கு என்ன ஏஎஃப்ஆர்எஃப் அப்ளிகபிள். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏஎஃப்ஆர்எஃப் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். கிளியர்? ஸோ அதான் பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கான். ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் இஸ் சென்ட் பை த ஆடிட்டர் டு ஹிஸ் கிளைண்ட். ஸோ திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். What are the contents or what are the items will be included or what are the context will be included in the audit engagement letter? Audit engagement letterல என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. objective and scope of audit, எதுக்காக இந்த ஆடிட் நடக்குது. ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர், ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இவனுக்கு என்ன, இந்த கம்பெனிக்கு என்ன ஏஎஃப்ஆர்எஃப் அப்ளிகபிள், அது எல்லாமே வந்து இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல இருக்கும்பா. கிளியர்? சூப்பர். அடுத்து ரெக்கரிங் ஆடிட். ரெக்கரிங் ஆடிட்னா என்ன? ஜென்ரலி ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு கம்பெனிக்கு ஆடிட், ஒரு இண்டிவிஜுவல் ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு போனா ஆடிட்டரா போனா 5 years உங்க டெனர். இதுவே ஒரு ஃபர்ம் போனா 2 term of 5 consecutive year which is nothing but 10 years for firm. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடிட் பண்ண வரேன், ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் இது எல்லாமே கம்பல்சரியா நான் பண்ணணும். செகண்ட் இயர் நான் தான் அவனுக்கு ஆடிட் பண்ண போறேன். செகண்ட் இயர் அடுத்த வருஷம் நான் தான் ஆடிட் பண்ண போறேன். அப்போ புது ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் தேவையா தேவையில்லையா? ஓகேவா? அந்த 2வது வருஷம் நான் தான் பண்றேன், 3வது வருஷம் நான் தான் பண்றேன், 4வது வருஷம் நான் தான் பண்றேன், 5வது வருஷமும் நான் தான் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் இயர் தவிர்த்து அடுத்த இயர்ஸ் நான் பண்றேன்ல, அது பேர் தான் ரெக்கரிங் ஆடிட். அது பேர் தான் ரெக்கரிங் ஆடிட். இந்த ரெக்கரிங் ஆடிட் இருக்கும். அப்போ செகண்ட் இயர், தேர்ட் இயர், அப்கமிங் இயர்ஸ்ல ஒரு வாட்டி பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் பண்ணிட்டேன், அடுத்த வருஷமும் நான் தான் பண்ண போறேன். அப்போ அடுத்த வருஷமும் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை. ஃபுல்லா கேள்வி, உடனே என்ன தேவையில்லை அப்படின்றது லிசன் பண்ணி. Okay, auditor may decide not to send new audit engagement letter each period. ஒரு வருஷம் புது ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் எதுக்கு? அதே தானே, ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லையே. என்ன சொன்னீங்க? ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லையே. ஓ, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்போ எந்த சேஞ்சஸ் இல்லைன்னா புது ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் தேவையில்லை ஃபார் ஈச் பீரியட். There is no huge change or big change. Then the original audit engagement letter can be carried forward. There is no need for new audit engagement letter each period. However, I will be telling certain scenarios, I will be telling certain factors that is institute has given. Okay, if that has taken place, then new audit engagement letter should be given for that particular period. What are those things? Example, there is a change in senior management, there is a change in ownership of the company, there is a change in nature and size entity of the business, there is a change in legal and regulatory requirement, there is a change in AFRF in preparation of financial statement, there is sudden change in AFRF, or there is any special terms of audit engagement, or there is any misunderstood, அதாவது entity misunderstood the scope of audit, scope and objective.
ஒரு கம்பெனி வந்து அதோட ஸ்கோப் ஆப்ஜெக்டிவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டா ஆடிட்டர் என்னப்பா நீங்க நம்ம ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்டிவே மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டீங்க. ரைட் அது அப்படி இல்லை, நான் இன்னும் கிளாரிட்டியா கொடுக்குறேன், புது என்கேஜ்மெண்ட் லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நியூ ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் will be prepared. Okay, simple. I will ask you a question. On recurring audit, is that new audit engagement letter required for each period? Auditor may decide தேவையில்லை, ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை, அதனால we will follow the old engagement audit letter, that is original, old சொல்லக்கூடாது, original audit engagement letter we will follow. Okay, suddenly, okay, first year we did like this, and second year it's like there is a change in ownership. Appo new audit engagement letter is mandatory or optional? Mandatory. That time we have to prepare new audit engagement letter. There is a change in senior management, new audit engagement letter. There is change in nature, size, entity of the business, new audit engagement letters. There is a change in legal and regulatory requirement, change in new audit engagement letter. Okay, clear? Okay. So they may ask you a question like this: what and all, as per SA 210, what and all the scenarios or what are the circumstances in which new audit engagement letter can be provided in recurring audits? So remember any 6 points, okay, 5 to 6 points. Okay, if you remember, there are so much things to remember in auditing. So even if it is a 5 to 6 point, remember pakka. Okay, I will suggest you easy things. I will make a note here. Okay, my suggestion personally. Okay, so this 5 to 6 points you can write. You are all clear here? Yes, super. Then another story. Okay, wow. இப்போ அந்த பெரியவங்க இங்க we will go back to here. Okay, that marriage story. Okay, elder stock. So இந்த பெரியவங்கலாம் ஓகே ஃபைன், நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஏதாவது பொண்ணு மாப்பிள்ள தனியா பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? உடனே பொண்ணு மாப்பிள்ள வந்து ஆமா, பையன் உடனே நினைச்சுக்கிறான், நான் பேசணும் அப்படின்ட்டு. ஓகேவா? Okay, let me take myself as example. Okay, I'm not married yet. Okay, so I'm just 22 and first போறேன், நாங்க போயிட்டு இருக்கேன், பொண்ணு வந்து அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, and there is no girlfriend. Okay, so arranged marriage. So that girl is telling me, see, இன்னும் நிச்சயம் கூட ஆகல. ஓகேவா? அந்த பொண்ணு எனக்கு கண்டிஷன் போகுது, நான் பொண்ணு பார்க்க போறேன், அந்த பொண்ணு வந்து ஏதோ பேசணும்னு சொல்லுது. இங்க பாருங்க, இங்க வந்து லேட் நைட்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தக்கூடாது அவ்வளோவா, என்னன்னா எங்க ட்ரிப்புக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போகக்கூடாது, அப்புறம் உங்க ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்க வந்து பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என்னையே சுத்தி வரணும் அப்படின்லாம் கண்டிஷன்லாம் அதான் போடுறான் அந்த பொண்ணு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எதுவும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஓகேம்மா, அக்செப்டபிள், அதெல்லாம் இந்த பழக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போகக்கூடாது, அப்புறம் வந்துட்டு எந்த பொண்ணு கூடயும் ஃபோட்டோ ஸ்டோரிலாம் போடக்கூடாது, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன இருக்கிற எல்லாமே இந்த ஜென்ரேஷன் நடக்கிறதுலாம் சொல்லிட்டேன்னா, இந்த மாதிரிலாம் நான் பொண்ணு பார்க்க போறேன்ல, அந்த பொண்ணு வந்து என்ன கண்டிஷன் போடுறா. இன்னும் நிச்சயம் கூட ஆகல, கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே நீ வந்து எனக்கு வந்து என்ன கண்டிஷன்ஸ் போடுறியா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போ உடனே வந்துட்டு நான் யோசிக்கிறேன், ஐயா இது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு முன்னாடியோ இவ்வளவு கண்டிஷன் போடுது, இது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகக்கூடாது, எங்க போகக்கூடாது, இவ்வளோ சுத்தி வரணும், கரெக்டா தான், எல்லாம் ஓகே, அதுக்குன்ட்டு பேசிக் சந்தோஷம், எங்க போகக்கூடாதுலாம் சொல்றாளே, இதை கல்யாணம் பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி போயிருமே, நிம்மதி போச்சுன்னா நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேனே இந்த பொண்ணை நானு, ஐயா எதுக்கு அப்போ கடைசியா எப்படியோ டிவோர்ஸ் பண்றதுக்கு நான் ஏன் இப்ப அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கணும்? புரியுதா? அதே மாதிரிதான் இது கான்செப்ட்மா, அதோட சொல்றேன் நானு. அதே மாதிரிதான் some scope prior to audit engagement limitations. அதாவது ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் அப்பவே சில லிமிடேஷன்ஸ்லாம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆடிட்டர் கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க ஆடிட்டர், I am putting you certain limitations, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில லிமிடேஷன்ஸ் அவங்க வந்து யார் வைக்கிறா, மேனேஜ்மெண்ட் வந்து ஆடிட்டர் கிட்ட இந்த சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க.
And auditor is feeling, ஐயே இவன் இவ்வளோ லிமிடேஷன்ஸ் போடுறான், இந்த லிமிடேஷன்ஸ்லாம் போட்டா this would result in disclaimer of opinion. இந்த ஒப்பீனியன் வந்து வேலைக்காகாது, அப்போ நம்மளால ஃப்ரீயா வேலை செய்ய முடியாது, இண்டிபெண்டா இருக்க முடியாது, ஆடிட்டிங் வாட் இஸ் தட் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் வரும். ஐ வுட் பி அன்ஏபிள் டு அப்டைன் மை ஆடிட் எவிடன்ஸ். என்னால ஆடிட் எவிடன்ஸ்லாம் அப்டைன் பண்ண முடியாது, இவன் இந்த லிமிடேஷன்ஸ் வைக்கிறதுனால என்னால இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோல எப்பா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு எனக்குலாம் யாராச்சும் வரப்போற பொண்ணு எனக்கு இப்பெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் போட்டா என்ன பண்ணுவேன், கையெடுத்து கும்பிட்டு மா தாயே நீ எனக்கு வேணவே வேணாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். பெரியவங்க ஒத்துக்கினாலும் நான் போயிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன். பிகாஸ் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். ஓகே, பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். ஸோ அப்படியே அந்த பொண்ணுகிட்ட அம்மா நீ எனக்கு வேணாம், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஓகேவா? அதே மாதிரி ஆடிட்டரும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளோ லிமிடேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க, அந்த லிமிடேஷன்ஸ் வந்து அவனோட ஸ்கோப், அதாவது he will be unable to obtain audit evidence, அது வந்து டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன்ல போய் கொடுக்கணும். ஆடிட்டர் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை அக்செப்டே பண்ணக்கூடாது. இப்ப நான் சொன்ன கதை தான் இங்க இருக்கும். இஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் TCWG is imposing limitation on the scope of audit, an auditor believes that limitation would result in disclaimer of an opinion. அப்போ auditor believe இது சரியில்லை, then what auditor should do? Auditor shall not accept such engagement. Is that clear? Clear. Yes guys, next we are on the last segment of the standard, which is nothing but acceptance of change in engagement. Okay, see now what happens, management வந்து some change கொடுக்குறோம், change in engagement. Change in engagement. Management is telling some changes in engagement. Okay, so management is imposing some change in engagement to auditor. So first நான் தான் auditor, management வந்து சில engagementல changes பண்ணணும். எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் நான் கேட்கும்போது, சார் there is a change in circumstance sir, or there is a misunderstanding in nature of audit sir, or there is a restriction. So ஏதோ ஒரு சினாரியோனால ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம்ப்பா. சேஞ்சஸ் இன் ஆடிட் என்கேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் தட் சேஞ்ச். So I am asking, the management is telling to me and I am asking, I believe there is a reasonable justification to that change. Okay, there is a reasonable justification to the change. அந்த சேஞ்சுக்கு ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், I will accept to the change. Okay, fine. Whatever you tell, there is a valid reason and I will be able to obtain audit evidence even though there is a change in engagement. Okay, fine. Then, see, now I will tell another story. I will ask you a simple question. See, assume, okay, if you are in a relationship with someone, suddenly you broke up with him or you broke up with her. Later, over the years, you know, up to your expectations or up to your feelings on another person you are meeting in your life, I will ask you a question. Will you talk about that ex-person? Maybe you would tell about them, but will you keep on talking about them? நீ ஒரு பையனை லவ் பண்ற, இல்லை ஒரு பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணு கூட உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன், நல்ல வேலிட் ரீசன்னால பிரேக்கப் ஆயிடுச்சு, அக்செப்டபிள் ரீசன் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் புதுசா நீ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீ உடனே அனதர் ஃபைனல் ரிலேஷன்ஷிப் நீ போற, அந்த பர்சன் கிட்ட உன்னோட எக்ஸ் பர்சன் பத்தி நீ பேச முடியுமா? அவங்க ரெஃபரன்ஸ் நீ கொடுக்க முடியுமா? இல்ல உனக்கு ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ எது நடக்கணும்னா அவங்கள வந்து நீ வந்து அவங்கள சம்பந்தப்படுத்தி இது பண்ண முடியுமா? கான், ஒன்ஸ் கான் இஸ் கான், தட்ஸ் ஆல், மூவ் ஆன். கரெக்ட் தானே? அதே மாதிரிதான் அது ஒரு ஒரிஜினல், அதை வந்து நம்ம வந்து ஓல்டு சொல்லக்கூடாது, ஒரிஜினல் என்கேஜ்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த சேஞ்ச ஆடிட்டர் ஒத்துக்கலாம். அப்போ ஆடிட்டர் ரிப்போர்ட்ல சேஞ்ச் ஆன என்கேஜ்மெண்ட் பத்தி தான் இருக்கணுமே தவிர்த்து ஒரிஜினல் என்கேஜ்மெண்டோட டீடைல்ஸோ அதோட ரெஃபரன்ஸோ இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். புரியுதா? அதுதான் எனக்கு கொடுத்துருக்கான் பாருங்க, என்ன சொல்லியிருக்கான். இஃப் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்,
Auditor is accepting that there is a reasonable justification to the change in engagement, and audit work is performed in accordance with essays and everything. So in order to avoid confusion, the report would not include the reference to original engagement or any procedures are performed in the original engagement. Clear? போயிட்டாங்க, நீ changed your boyfriend or girlfriend, then don't talk about that person who left. Okay, so no reference to that original engagement. Clear? அதுதான் இது. Okay, right. Okay, fine, this is clear. What if, again another scenario, management is coming to an auditor and telling there is a change in engagement. Management and the auditor, there is a change in engagement. Okay, fine. First scenario there is a reasonable justification. Okay va. ரெண்டாவது நான் சொல்ல போற scenarioல assume there is no reasonable justification. மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆடிட்டர், நான் வந்து சில விஷயம் சில என்கேஜ்மெண்ட்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ ஆடிட்டர் பார்த்துட்டு இல்லடா இந்த சேஞ்ச் வந்து எனக்கு வந்து ரீசனபிள் நான் ஜஸ்டிஃபைடா இல்ல, நான் சாட்டிஸ்ஃபை ஆகல, இந்த சேஞ்ச் படி நான் பண்ணனா என்னால ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ண முடியாது, அப்புறம் நான் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ அப்படின்ட்டுன்னு, அதாவது மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன வந்து நீ வந்து பழைய இதுக்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ண விடு, பழைய என்கேஜ்மெண்ட்லயே பெர்ஃபார்ம் பண்ண விடு. மேனேஜ்மெண்ட் சொல்றான் அதெல்லாம் என்னால முடியாது. மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றான், அந்த பேர் ஆடிட்டர் ஒன்னு சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வா, இல்லையா பழைய என்கேஜ்மெண்ட்லாம் கேட்காத அப்படின்னு சொல்றான். பழைய என்கேஜ்மெண்ட் உன்னை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் ஆடிட்டர் என்ன சொல்றான், டேய் நீ பண்ண சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட்ல அதுல என்னால ரீசனபிள் ஜஸ்டிபிகேஷன் அப்டைன் பண்ண முடியல, அப்போ என்னால நீ கொண்டு வர புது என்கேஜ்மெண்ட்ல என்னால ரீசனபிள் ஜஸ்டிபிகேஷன், அதாவது சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட்ல என்னால ரீசனபிள் ஜஸ்டிபிகேஷன் அப்டைன் பண்ண முடியலடா. அதே மாதிரி நீ என்ன பழசையும் யூஸ் பண்ண விட மாட்டேன்ற, எனக்கு வேற வழி தெரியலடா. I am withdrawing from the engagement. And the auditor have to report to the TCWG owners or regulator. இந்த மாதிரி இவங்க வந்து சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட்டுக்கு கேட்டாங்க, அந்த சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட்ல எனக்கு வந்து என்ன இல்ல, reasonable justification இல்ல, or I am not satisfied. Then I ask the management to continue with the old engagement, but management what they said, they are not permitting me to do with the old engagement. Hence further I cannot continue with this company or the organization or the firm. Therefore I withdraw from the audit engagement and I am reporting this to the TCWG and owners. அதுதான் நான் இங்க சொல்லியிருப்பேன். The auditor should not agree to the change in engagement. There is no reasonable justification. Reasonable justification இல்லனா அந்த change in acceptanceக்கு auditor ஒத்துக்க கூடாது. If auditor is unable to agree to the change in terms and the management is not permitted to continue the original audit engagement, அதாவது ஆடிட்டர்னால புது சேஞ்ச் இன் என்கேஜ்மெண்ட்டை அக்செப்டும் பண்ணிக்க முடியல, பழைய ஆடிட் அதாவது ஒரிஜினல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் படி பர்ஃபார்மும் பண்ண முடியல, ஏன்னா மேனேஜ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேன்றான். இந்த சினாரியோல ஆடிட்டர் ஹேவ் டு வித்ட்ரா ஃப்ரம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் and he will report to TCWG owners and regulators. That's it. Here ends essay 210. Okay, so இது எல்லாமே வந்து illustrations, புக் பேக் கொஸ்டின்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இது 3 கொஸ்டின் நீ படிச்சாலே புக் பேக் கொஸ்டின்ஸ் புக்குக்குள்ள இருக்க illustration கவர் ஆயிடும். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இப்பதான் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் இஸ் சென்ட் பை த கிளைண்ட் டு ஆடிட்டரா? கரெக்டா தப்பா? அப்சல்யூட்லி இன்கரெக்ட். நான் என்ன சொன்னேன், முதல்ல ப்ரீ கண்டிஷன்ஸ் நடக்கும், அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, சிம்பிளா இப்படி நாம வச்சுக்கோ, ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கும். ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து யார் போடுவா? ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்போஸ் பண்ணுவான். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டான்னா ஆடிட்டர் ப்ரொசீட் பண்ணுவான். ஆடிட் ப்ரொசீட் பண்றது தான் என்னது, இன்விடேஷன் சொன்னா பெரியவங்க பேசிப்பாங்க, பெரியவங்க ஒத்துக்கணுன்னே பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பத்திரிக்கை தான் என்னது, நம்ம டேர்ம்ல ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர். Audit engagement letter is prepared by auditor and sent to the client. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கோம், audit engagement letter is sent by client to the auditor. Incorrect. As per essay 210, audit engagement letter is prepared by the auditor and sent to his client. Clear with this? Yes. So இங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்றோம்,
auditor who before the book back question, listen carefully, important case study இப்படிதான் கேட்போம். Auditor before completion of engagement is requested to change the engagement to one which provides lower level of assurance. Consider the appropriateness of doing so. I will break down the question, you have to answer. Okay, so auditor before completion of engagement, so அந்த audit engagement முடியறதுக்கு முன்னாடியே is requested அப்பனா மேனேஜ்மெண்ட் இந்த क्वेश्चनல என்ன சொல்ல வரானா, management is requesting auditor to change in engagement. That engagement is providing a lower level of appropriateness, lower level of assurance, lower level of assurance. What auditor have to do? See, இப்பதான பார்த்தோம் change in acceptance. If நம்மளே எழுதலாம், ஓனா எழுதலாம். இப்போ புரிஞ்சிச்சு, நம்ம கான்செப்ட் தெரியும்ல, சோ எழுதலாம். என்ன பண்ணுவோம்? If there is a change in engagement, the auditor feels there is a reasonable justification, then auditor can change to that engagement. If he is going to change to the new engagement, then he should not give any reference about the original engagement or any procedures followed in original engagement. எக்ஸ பத்தி எதுவும் பேசக்கூடாது சொன்னா, நம்ம புதுசுக்கு மாறிட்டனா பழச பத்தி எதுவுமே பேசக்கூடாது, அது எழுதிடுவ. அடுத்து என்ன எழுதுவ? If auditor feels, second scenario, if auditor feels that there is no reasonable justification and he is unable to obtain audit evidence and management is not allowing or not permitting him to perform the original engagement, then auditor have to withdraw from the engagement and report to TCWG owners and regulators. That is this question. Clear? Yes. So first one, R&Co is a firm of chartered accountants. I have not revised the terms of audit engagement. Naborda revision of terms of audit engagement. என்ன சொன்ன? revision of terms of audit engagement for that upcoming recurring audits க்கு தேவையில்லை. auditor may not revise, but if that scenario or circumstance will determine the revision நான் சொன்னேன். Okay, the changes in business and professional environment. அப்போ there is a change in business, there is a change in professional environment. In that scenario, what is mandatory? The revision of audit engagement letter is mandatory. Clear, guys? So here ends simple mark. Remember the story of precondition. Now we will revise entire essay 210. இப்போ full class listen பண்ணிட்டேன். இப்போ first இது revisionலாம் இல்ல, full lecture தான். So we are going to do revision. See, you know how many minutes now? It's like we'll start count. Okay, so I'm starting the revision. What are the preconditions? Preconditions auditor will see. First thing, there auditor have to determine the applicable financial reporting framework acceptable or not, and he also auditor have to obtain acknowledgement from the management. Auditor have to obtain acknowledgement from the management. Auditor வந்து management கிட்ட இருந்து acknowledgement வாங்கணும். என்ன acknowledgement வாங்கணும்? இந்த மாதிரி management have to prepare the financial statement with AFRF. management நீ தான் வந்து financial statements prepare பண்ணணும், that too with your applicable AFRF. internal control manage பண்ணணும். அதுக்கு அடுத்து whether you will provide me அதாவது unrestricted access or access to all information or additional information, இது எல்லாமே நீ எனக்கு ப்ரொவைட் பண்ணுவியா அப்படின்னு ப்ரீ கண்டிஷன்ஸ்ல கேட்கறோம். அவன் ப்ரொவைட் பண்றான், அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துட்டானா ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ப்ரீ கண்டிஷன் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? Auditor will prepare audit engagement letter and he will send to the client. Audit engagement letterல என்னென்ன இருக்கும்? The scope and objective of the audit, responsibility of the auditor, responsibility of the management, and their applicable financial reporting framework in which financial statement are to prepare. அடுத்து revision of auditing. இப்போ audit engagement letter பத்தி பார்ப்போம். உடனே அதோட continuation. Audit engagement letter revision தேவையா? It is not necessary for recurring audit, but
determine revision, whether revision is required or not, is determined by the circumstances. What are the 6 circumstances I said you to remember? Change in senior management, change in ownership, change in size, nature, and its business, and then change in legal and regulatory requirements, change in um, what is the terms and conditions, or change whether the management has misunderstood the scope and objective of the audit. In these and all the scenarios, we have to prepare the revised audit engagement letter or new audit engagement letter. Okay, fine. Then limitations, fourth one, what we saw, limitation on scope prior to audit engagement. Yo, கல்யாணமே அவ்வளவு அதுக்குள்ள கண்டிஷன் போட்டா என்ன பண்ணுவோம்? We will, no, if management or TCWG impose limitation on the scope of the auditor prior to the audit engagement, prior to the audit engagement, an auditor feels that he will not be able to obtain audit evidence, or this limitation will cause him to disclaimer of opinion, then the auditor shall not accept that engagement. Then recently we saw about the change. Clear? Here ends essay 210. Kindly please share with your friends and your ones, near and dear ones who are in needy of auditing. We'll be uploading all the standards video very soon, and we request you to kindly support us. Okay, so if you like the video and if you like our teaching, please put a like, subscribe our channel, and of course drop your comment, your feedbacks, and you can even tell about the things we have to improve on as per the requirement of the students. Okay, so thank you so much and have a great day.